இது இன்னொரு சட்டப்பிரிவு 22A மற்றும் 22B தமிழ்நாடு அமெண்ட்மென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். இதுல சார்பதிவாளருக்கு பதிவு செய்ய மறுப்பதற்கு எந்தெந்த வகையில் அனுமதி இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. 22A பொறுத்த வரைக்கும் அரசு நிலங்கள், ஹெச்ஆர்என்சி, வக்ஃபுக்கு, அதே போல நிலமற்றவர்களுக்கு கொடுத்த நிலங்கள் இதெல்லாம் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அனுமதி பெறாமல் விவசாய நிலங்களை வீட்டு நிலங்களாக மாற்றி பதிவு செய்ய முடியாது அப்படின்றதையும் சொல்லுது. 22B பொறுத்த வரைக்கும் போலி ஆவணம், அரசால் பதிவு செய்ய தடை செய்யப்பட்ட நிலங்களை பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. இவை தான் இதற்குறித்து இருக்கக்கூடிய 2 சட்டப்பிரிவுகள். நம்ம தற்போது ஒரு புரிதலுக்கு வர முடியும். எந்தெந்த வகையில் சார்பதிவாளர் ஒரு பதிவை மறுக்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம். இதில் சார்பதிவாளர் உரிமையாளர் அப்படின்றத உறுதி செய்யாமல் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்வது தான் 55A கிளாஸ் 1 சட்டப்பிரிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ரூல்ஸ். இது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. சரி, இப்போ நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்புக்குள்ளே போவோம். ஒருத்தர் பத்திரப்பதிவுக்கு போகிறார். ஆனால் அப்போது பத்திரத்தை பதிய மறுத்து, இதில் உனக்கு மட்டும் பங்கு இல்லை, உன் வாரிசுதாரர்களுக்கும் பங்கு இருக்குது, அதனால் வாரிசுதாரர்களையும் சேர்க்கணும் அப்படின்னு சார்பதிவாளர் சொல்கிறார். அதனால பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். இவர் சென்னை உயர்நீதிமன்றம் போகிறாரு. சார்பதிவாளருடைய முடிவு தான் சரின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. உடனே இரு நீதிபதிக்கு முன்னால் அப்பீல் போகிறாரு. அதிலும் சார்பதிவாளருடைய முடிவு தான் சரின்னு தீர்ப்பளிக்குது நீதிமன்றம்.